சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு நாடி எல்லாம் இத்து போச்சு மேடம். ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நினைவு வந்த உடனே பவித்ரா மேடம்க்கு போன் பண்ணி அவங்கள பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவங்க வர வரைக்கும் பதட்டமாவே இருந்தாரு. அதுக்குள்ள ராஜசேகர் ஆளுங்க உள்ள வந்து, என்னடா ராஜசேகர் சார் எதிர்த்தை உண்மையை சொல்லுவியான்னு சொல்லி, இப்ப சொல்ல பார்க்கலான்னு சொல்லி என் கண்ணு முன்னாடியே தலகாணி எடுத்து மகேஸ்வரி, அழாதீங்க. நீங்க இப்ப நல்லா ரெக்கவர் ஆயிட்டு வரீங்க. எமோஷனல் ஆகாதீங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. மேடம், இன்னைக்கு இதுக்கு மேலேயும் உங்களை ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கணுமா? வேணும்னா இன்னொரு நாளைக்கு நீங்க... புரியுது டாக்டர், போதும். இதுக்கு மேல இப்போதைக்கு கேட்க எதுவும் இல்ல. இது போதும் ஆதி. ராஜசேகர் அரெஸ்ட் பண்ணிடலாம். உண்மையை கோர்ட்ல வந்து நீங்க சொல்லுவீங்கல்ல? எங்க வேணாலும் வந்து சொல்லுவேம்மா. அந்த யோகி வேஷம் போட்டு வெளியே இருக்க கூடாது, ஜெயில இருக்கணும். என் புருஷன் தான் நான் ஏன் இப்படி லோல் போடணும்? அவன் எங்க வாழ்க்கையே நாசமாக்கிட்டானே. அவனை பத்தி எங்க வேணாலும் நான் சொல்லுவேன் மேடம். சரி சரி, நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அழாதீங்க. வெளியாளுங்க யாரும் இல்லையே, எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே. ரிலாக்ஸா இருங்க. நர்ஸ், அழாதீங்க. இவங்களை பத்திரமா பாத்துங்க. ஓகே சார். வெளியாளுங்க உள்ளால பண்ண வேண்டாம். ஓகே சார். நான் ஸ்டேஷன் வந்துட்டு கூப்பிடுறேன், கட் பண்ணுங்க. எனக்கு என்ன ஷாக்கிங்கா இருக்குன்னா, இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு எப்படி டாக்டர் அவரால ஹாயா இருக்க முடியுது? கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம ஆதி, பவி, தாமோதரன் எப்படி பார்க்க முடியுது? முதல் கொலை பண்ணும்போது நிச்சயமா பதறி இருப்பாரு. ஆனா அதை மறைக்கிறதுக்காக ரெண்டாவது கொலை பண்ணும்போது குற்ற உணர்ச்சி அவர் விட்டு போயிருக்கலாம். நம்மெல்லாம் யாருக்காவது ஏதாவது தப்பு பண்ணோம்னா சம்பந்தப்பட்டவங்களை தலை நிமிந்து பாக்குறதுக்கே கூனி குறுகி போயிருவோம். ஆனா அவருக்கு நெருக்கமான குடும்பத்துக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அவரால் எப்படித்தான் இருக்க முடியுதோ? கரெக்ட் டாக்டர். நாங்க இப்படிப்பட்ட ஆளை ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லுவோம். குற்றம் செய்யறதுங்கிறது அவங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற மாதிரி பழக்கமாயிடும். அதால அப்பவே அடிச்சு கொண்டிருக்க வேண்டியது. அப்பாக்காக தான் இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். ஆனா அது இப்ப நமக்கே யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம டிலே பண்ணக்கூடாது. இன்னும் மோசமா கூட அந்த ஆள் நடந்துக்கலாம். மோசமானா? உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உங்களையோ இல்ல ஆதியையோ கொலை பண்ண ட்ரை பண்ணலாம். அதிகப்படுத்தி சொல்லல, நிறைய கேசஸ் பாக்குறோம் இல்லையா? சோ வித்தவுட் டிலே மகேஸ்வரி கிட்ட நம்ம எழுத்துப்பூர்வமா ஸ்டேட்மெண்ட் வாங்கி ஆகணும். வாங்கலாம்ல டாக்டர்? வாங்கிக்கலாம் மேடம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜசேகரை இமீடியட்டா கஸ்டடிக்கு கொண்டு வரணும். நந்தினி, மகேஸ்வரி அக்காக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். ஏற்கனவே அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணவரு இந்த தடவை மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைப்பாரு. கண்டிப்பா நான் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்றேன், டோன்ட் வரி. மகேஸ்வரி அக்கா கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டா அவரை உடனே கைது பண்ணிடலாம்ல? இல்ல பவி, அப்படி உடனே எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட முடியாது. ஏன் மகேஸ்வரி அக்கா சொன்ன சாட்சி பத்தாதா? அவங்கதான் கோர்ட்டுக்கு வரேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? இல்ல வித்யா, ஒண்ணு வேணா செய்யலாம். சந்தேகம்னு சொல்லி விசாரணைக்கு வேணா கூட்டிட்டு போலாம். அதுவுமே ஹையர் அபிஷியல் கிட்ட பெர்மிஷன் வாங்கினாதான் முடியும். மகேஸ்வரி அக்காவுக்காக இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தது யூஸ் ஆகாதா நந்தினி? நீங்க சொல்ல சொல்ல எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் இல்ல பவித்ரா, அவங்க நேர்ல பார்த்த சாட்சி இல்ல இல்லையா? இவங்களோட ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில விசாரிப்போம், கிடைக்கும். விசாரிக்க விசாரிக்க ஆதாரங்கள் கிடைக்கும், பாப்போம். ப்ளீஸ் நந்தினி, இதுதான் அரவிந்தோட சாவுக்கு நாம செய்யற நியாயமா இருக்கும். இப்ப ராஜசேகர் எங்க இருப்பாரு? வீட்ல தான் மோஸ்ட்லி இருப்பாரு. அதுக்கு முன்னாடி மகேஸ்வரி கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிடுவோம். வாங்கிக்கலாம்.